சங்கர் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2.5%க்கு மேலே இறங்கி இருக்கு. 500 பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ நேத்திக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ கொடுத்துருந்தேன். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வியூ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நான் லைவ் மார்க்கெட்ல வந்து ஒரு வியூ கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி தான் வந்து நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வரைஞ்சி ஒரு வியூ நான் கொடுத்துருந்தேன். அது வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட்டோட ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 24,300. அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணவே முடியல. அதுக்கு மேலேயும் அது ட்ராவல் பண்ணலை. ஸோ ஓப்பன் ஆனது இந்த ரேஞ்சில் 24,240 ஓப்பன் ஆகிட்டு மெல்ல மெல்ல வந்து ஒரு கன்சல்டேஷன் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து 24,300 அப்படிங்கிற லெவலில் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சு. அது வந்து சரண் இறங்கல, மெல்ல மெல்ல தான் இறங்கிச்சு. ஏன்னா இந்த சப்போர்ட் லைன்ல தான் வந்து அது ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. அப்படியே இறங்கி நமக்கு 300ல இருந்து 190 வரைக்கும் சப்போர்ட் எடுத்து ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்விங் வந்து மேலே போகுது. மேலே போனாலும் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ண முடியல இந்த மார்க்கெட்டால. ஸோ அதுதான் நான் லைவ் மார்க்கெட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் உங்களுக்கு நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. லைவ் மார்க்கெட்ல நான் உங்களுக்கு ஒரு வியூ கொடுத்துருந்தேன். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். 1250 நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்னைக்கு மதியம் 1250 நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணாது, வெயிட் பண்ணி பாருங்க, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஸோ நான் லைவ்ல கொடுத்த வியூ தான் இது. 24,200 வந்து ஒரு ஸ்விங் வர மாதிரி இருக்கு, ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வியூ கொடுத்தேன். அது மேலே ஏறினாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் நான் சொன்னேன். 24,230 அல்லது 250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வரும் நான் சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு அடுத்து ஒரு அப்டேட் பாருங்க. இங்கிருந்து மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. கரெக்டா அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே போயிடுச்சு அப்படிங்கிறதையும் நான் ஒரு வியூ கொடுத்துருந்தேன். எந்த அளவுக்கு அக்யூரேட்டா வந்து ஒர்க் ஆயிருக்கு நீங்களே பாருங்க. இந்த ரேஞ்சையும் உடைச்சு பிரேக் அவுட் பண்ணி இந்த சப்போர்ட் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நமக்கு 23,800 வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு. மிகப்பெரிய ஒரு கரெக்ஷன்ஸ். இது என்ன ரீசன், ஏன் இந்த மாதிரி வந்து நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா சாரி. ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில் தான் நான் காமிக்கிறேன். இந்த பாருங்க. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு கிளியரான ஒரு வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெட் பார்ல இந்த டார்க்கா இருக்கு இல்லையா, இதையும் பாருங்க. கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த டார்க் கிரீன், டார்க், ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இந்த சார்ட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விதமான விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். ஒன்னு வந்து டார்க் ரெட் பார், இன்னொன்று டார்க் கிரீன் பார் இருக்கு. ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை நாம நோட் பண்ணணும். அது என்னன்னு கேட்டாக்கா, ஸ்ட்ரைப் இருக்கு பாருங்க, லைன் வந்திருக்கா. இந்த ஸ்ட்ரைப் ரெட் பாரையும் இந்த ஸ்ட்ரைப் கிரீன் பாரையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைப்டு ரெட் பார்ல எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 24,200. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, 24,200ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, யார் அவங்க? இங்கதான் வந்து அதிகப்படியான கால் ஓஐ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. புதுசா இன்னைக்கு ஆட் ஆயிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து வருது அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்க ஆட் ஆயிருக்காங்க. இவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு ஆட் ஆயிருக்காங்க. அதுதான் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு ஆட் ஆயிருக்கு. எவ்வளவு? 90 lakhs மேல இன்னைக்கு ஆட் ஆயிருக்கு. நீங்க தெரிஞ்சு பாருங்க. நான் இங்க வச்சோன்னே உங்களுக்கு தெரியுது இல்லையா, 90 lakhsக்கு மேல காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் வந்து அதிகமா ஆட் ஆயிருக்கு. ஆக்சுவலா பழைய டேட்டா ஓடுது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆகும்போது 8 lakhs சம்திங் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட், லைவ் மார்க்கெட்ல 90 lakhsக்கு மேல காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா, செல்லர்ஸ் வந்து அதிகமா உள்ள வந்திருக்காங்க. மார்க்கெட்டை வந்து ஏற விடல. இதுக்கு மேல 24,200க்கு மேல வந்து மார்க்கெட்டை ஏற விரும்பல அவங்க. மார்க்கெட்டை வந்து அவங்க மேல போக விடல. செல்லர்ஸ் அதிகமாயிட்டாங்க. செல்லர்ஸோட பிரஷர் அதிகமாகறதுனால உங்களுக்கு மார்க்கெட் ஈஸியா ஆகிடுச்சு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, இங்க லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, தெரியுதா? இப்போ நான் அந்த சொன்ன விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியுது இல்லையா? அந்த இடத்துல ஏன் இவ்வளவு வந்து ரெட் ஸ்ட்ரைப்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்து இங்க ரைட் பண்ணியிருக்காங்க இந்த ஜோன்ல. புரியுதா? இப்போ 24,200ல வந்து அதிகப்படியான கால் ரைட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு செல்லிங்கோட ப்ரெஷர் வந்து அதிகமாகும். செல்லிங்கோட ப்ரெஷர் அதிகமாயிடுச்சுன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா கிளியரிங். ஸோ இவ்வளோ வந்து உங்களுக்கு மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான காரணம் இந்த ஜோன் தான். இந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்றோம் இல்லையா? காலையில் ஒரு ஓப்பன் ஆச்சு. காலையில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கீழே கரெக்டாக கீழே இறங்கி வந்திருக்கு. எங்க வந்திருக்குன்னா 24,200. இங்க இறங்கி மறுபடியும் மேலே போறோம். மறுபடியும் பிட்வீன் வந்து ஒரு 12:30க்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறான். எங்க 180ல
மறுபடியும் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்றதுக்காக வேண்டி தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா உங்களுக்கு 24,200ல செல்லர்ஸ் அதிகமா வர்றாங்க. அதுதான் வந்து இங்களை நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரெட்டோட ஸ்ட்ரைப்ஸ் வந்து அதிகமா இருக்கு. கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா வந்து ஆட் ஆயிருக்காங்க. லைவ் மார்க்கெட்ல எவ்வளவு 90 லேக்ஸ் மேல ஆட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க 24,300லயும் உங்களுக்கு புதுசா ஆட் ஆனவங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டாங்க 73 லேக்ஸ்க்கு மேல ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவே வந்து கிரீன் பார் இருக்கு இல்லையா, அதுல வந்து எங்கெல்லாம் வந்து இருக்காங்கன்னு பார்த்தோம். சப்போர்ட் லெவல் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா 23,500ல ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கு. அதோட லைவா வந்து ஆட் ஆயிருக்கிறவங்க எங்கன்னா 23,600ல இப்போ நமக்கு ஆட் ஆயிருக்காங்க. இப்போ நமக்கு 850ல இருந்து 600க்கு இமிடியேட்டா ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. அதுதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா. இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா எங்கெல்லாம் வந்து டார்க் கிரீன் இருக்கோ அந்த இடத்துல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இதுவே வந்து இந்த ரெட் கிரீனோட இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைப்னு சொல்லுவோம். இது என்ன மீன் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா புதுசா இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல வந்து ஆட் ஆன புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதான் நமக்கு அப்டேஷன்ஸ். அப்போ புதுசா வந்து இன்னைக்கு எவ்வளவு ஆட் ஆயிருக்கான்னு கேட்டாக்கா 34 லேக்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது எவ்வளவு இருந்திருக்கு 16 லேக்ஸ் தான் இருந்திருக்கு. எவ்வளவு 23,600ல. அப்போ நம்ம இந்த சப்போர்ட் லெவலை எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் நாளைக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. குளோபல் மார்க்கெட்டுமே என்ன சொல்லுதுன்னா நமக்கு நெகட்டிவான ஒரு இம்பாக்டை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கு. எது டவ் ஜோன்ஸ் ஆகட்டும் இல்லை யூரோப்பியன் மார்க்கெட் ஆகட்டும் எல்லாமே வந்து நெகட்டிவான சப்போர்ட் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதாளத்தை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நான் இப்ப சொல்ல விரும்பல. பட் இப்போதைக்கு வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் டவுன்ஃபால் வரலாம். வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ஓரளவுக்கு இறங்கும். நமக்கு இமிடியேட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் என்ன இதான் 23,600. அங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன ரிவர்சல் வரலாம். அதுக்கப்புறம் திரும்ப கூட அடுத்த சப்போர்ட் லெவல் போகலாம். மேபி 23,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னமும் கூட பெரிய அளவில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த அப்டேட் இருக்கட்டும். ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்முடைய குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. நன்றி.